Exercise 3.4 first sum. Factorize. 7 subdivision 6xy minus 4y squared plus 12xy minus 2yzx. நம்மளுக்கு எப்போவுமே 3 இது நம்ம பார்த்துருக்கோம். இது என்னடா 4 இது இருக்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதை நம்ம ஒரு வகையில் சார்ட் அவுட் பண்ணலாம். எப்படி அப்படின்னா இப்போது லைக் டேர்ம்ஸாக இருந்தால் நம்மளால் என்ன பண்ணிக்க முடியும், ஆட் பண்ணிக்க முடியும். இப்போது 6xyயும் 12xyயும் நம்மளுக்கு என்ன இது லைக் டேர்ம்ஸ். அது எப்படி மேம் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா அது எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ எக்ஸ்ஒய் நீங்கள் வந்து லைக் டேர்ம்ஸ்ன்னு சொன்னோன்னே அந்த 6 அந்த 12 எல்லாம் பார்க்கக்கூடாது. அதை எப்படி பார்க்கணும்னா இந்த வேரியபிள்ஸை வச்சு தான். வேரியபிள்ஸ் சேமாக இருந்தால் அது லைக் டேர்ம்ஸ். வேரியபிள் வந்து அன்லைக்காக இருந்துச்சு அப்படின்னா என்னது அன்லைக் டேர்ம்ஸ். இப்போது சேம் டேர்மாக இருக்கானால நம்மளை ஆட் பண்ணிக்க முடியும். இப்போ 6xy ப்ளஸ் 12xy. இப்போ 6xy ப்ளஸ் 12xy இங்கே xyன்றது காமனாக வந்துடும். இப்போ 12 + 6 12 வந்து 13 14 15 16 17 and 18. இப்போ 18xyன்றது நம்மளுக்கு லைக் டேர்ம்ஸாக மாறிடும். இப்போது இங்கே 18xy வந்துடுச்சு மைனஸ் 4y ஸ்கொயர்டு மைனஸ் 2yzx அப்படின்றது நீங்கள் அப்படியே எழுதிடுங்க. அதாவது இந்த ரெண்டுத்துக்கும் பதிலாக இந்த நம்பரை நம்ம போட்டுக்கிறோம். இதுக்கும் பதிலாக நம்ம என்ன போட்டுக்கிறோம் 18xyன்னு போட்டுட்டு மைனஸ் 4y ஸ்கொயர் மைனஸ் இதை அப்படியே எழுதிடணும். ஓகேங்களா. இப்போது இதுலேருந்து லைக் டேர்ம்ஸ் நம்ம வெளில எடுத்துடலாம். அதாவது இந்த நம்பர்ஸாக 2y இருக்குல்ல இதை நான் இங்கே தனியாக எடுத்துடுறேன். அப்போ இங்கே 2yன்றது தனியாக வந்துடும். 2y தனியாக வந்தால் மீதி என்ன இருக்கும், இப்போது 9 அப்போ 18னா 9 இங்கே போட்டுருக்கு. இப்போ 9x மைனஸ் 4y ஸ்கொயர்னா அப்போ 2yன்னு வந்துடுமா. 2y மைனஸ் இந்த 2y நான் வெளில எடுத்துட்டேன். இப்போ இங்கே zx. அவ்வளோதான், ரொம்ப ஈஸியான சம் தான். இப்போ அதுக்கு அடுத்த 8 சப்டிவிஷன் பார்த்துடலாம். 8 சப்டிவிஷன் a³ மைனஸ் 3a ஸ்கொயர்ட் ப்ளஸ் a மைனஸ் 3 அப்படின்னு இருக்குது. இப்போது இதுக்கு அதை அப்படியே எழுதிடுங்க. a³ மைனஸ் 3a ஸ்கொயர் ப்ளஸ் a மைனஸ் 3. இப்போ a³ மைனஸ் 3a ஸ்கொயர்டு இப்போ இதை மட்டும் எடுத்துட்டீங்க அப்படின்னா இது எப்படி எழுதலாம், a ஸ்கொயர்ட் a1 மைனஸ் 3 எழுதலாமா, a ஸ்கொயர் a1 மைனஸ் 3 எழுதலாம். இப்போது இதை எப்படி நம்ம எழுதலாம்னா இங்கே a ஸ்கொயர்டு தனியாக ப்ராக்கெட் எல்லாமே எழுதிட்டு உள்ளுக்குள்ளே மீதி 1 இருக்குங்களா. அப்போ இதோட 1 இருக்கும். இப்போ அது a1 மைனஸ் இந்த 3யை மைனஸில் கொண்டு போயிடலாம். அப்போ மைனஸ் 3ன்னு எழுதிடலாம். இது மாதிரி நம்ம எழுதிடலாம். இப்போ எழுதுனதுக்கப்புறம் மீதி என்ன இருக்கும், a ஸ்கொயர்டு இந்த a ஸ்கொயர் a மைனஸ் 3ன்னு ஒரு a1னா இப்போ a மைனஸ் 3 ப்ளஸ் a மைனஸ் 3. ஏன்னா இங்கே a மைனஸ் 3ன்னு இருக்குது. அப்போ நான் இதே a மைனஸ் 3 என்னால் மாற்ற முடியும். ஸோ நான் அதை மாற்றிட்டேன். இப்போ a ஸ்கொயர் a மைனஸ் 3 a மைனஸ் 3. இப்போ இதை நான் எப்படி எழுதலாம், இப்போ a மைனஸ் 3ன்றது நான் காமனாக இங்கே எழுதிட்டேன். ரெண்டு இதுக்கு எழுதிட்டேன். a மைனஸ் 3 அப்படின்றது காமன் இங்கே நான் எழுதிட்டேன். இப்போ செகண்டானால எப்படி எழுத முடியும், இந்த a ஸ்கொயர் ப்ளஸ் இப்போ எதுவுமே இல்லைன்னா இங்கே 1 போட்டுக்கலாம். a ஸ்கொயர் ப்ளஸ் 1. அப்போ இதுதான் இதோட ஆன்சர். இதோட ஆன்சர் என்ன, a ஸ்கொயர் a மைனஸ் 3 அதை மாற்றிருக்கேன் a மைனஸ் a மைனஸ் 3. இப்போ இந்த ரெண்டு a மைனஸ் 3க்கு ஒரு a மைனஸ் 3 எழுதிட்டேன். இந்த a ஸ்கொயரை கொண்டுட்டு வந்து அதோட ப்ளஸ் 1 ஆட் பண்ணிட்டேன். அவ்வளோதான், ரொம்ப ஈஸியான சம் தான். உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.